படம் அருமையா இருக்கு சார். எஸ்டிஆர் வர எஸ்டிஆர் கலக்கிருப்பாரு. நம்பிக்கை. 3 வருஷம் படம் வரலங்க. சிலம்பரசன் தோத்துட்டாங்க காலின்னு சொன்னாங்க. ஆனா தூக்கி நிறுத்தினாங்க தமிழன். இனிமே நான் தான் இங்க ரங்கராய சக்திவேல். நான் தான் ரங்கராய சக்திவேல். கமல்ஹாசனும் சிம்புவும் சேர்ந்து சண்டை போட்டு கடைசி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இன்னொரு வில்லன் வச்சு அடிப்பாங்க. அதான் எஸ்டிஆர் வந்து எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறது சந்தோஷமான விஷயம். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, தலைவன் வந்து கம்பேக் கொடுத்துறான்னு சொல்றாங்க. ஆனால் தலைவனுக்கு வந்து கம்பேக்கே கிடையாது. தலைவன் வந்து எப்பயுமே வந்து இது ஃபீல்டில் தான் இருக்காப்புல. இந்த படம் வந்து அதிக வசூல் எடுக்குங்கிறது கன்ஃபார்ம். சிங்கிளா சாங் ஃபைட் சீன்ஸ் அது சூப்பரா இருந்துச்சு ட்ரைலர். இப்போ எல்லா படத்துலயும் எஸ்டிஆரை பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர்ல காமிச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு ஃபீல். எஸ்டிஆர் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. கமல்ஹாசன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. அவர் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க வந்திருக்காங்க எல்லாம் படத்துக்காக ஃபேன் இல்ல, சிம்புக்காக ஃபேன். சிம்பு வந்தாலே நாங்க படம் பார்ப்போம். 21க்கு அப்புறம் 23 2 வருஷம் வெயிட் பண்ணோம். அடுத்த 2 வருஷம் 25 வெயிட் பண்றோம். இன்னும் 5 வருஷம் கழிச்சு சிம்பு வந்து சிம்புக்கு நிற்போம். நாங்க சிம்புக்காக மட்டும் தான் ஃபேன். படத்துக்கு என்ன ஃபேன் கிடையாது. இதே சிம்பு இருக்கிறதே ஃபீல்ட்ல வளர்ந்து ஒரு ஹீரோ 3 வருஷம் 2 வருஷம் படத்துக்கு கொடுத்து ஃபேன் கொடுத்த காட்ட சொல்லுங்க. ஏன்னா நாங்க எனக்கு படத்துக்காக ரசிகர் கிடையாதுங்க, சிம்புக்கு தான் நாங்க ரசிகர். சிம்புக்காக மட்டும் தான் நாங்க நிக்கிறோம். ஏன்னா வந்து படத்தை பத்தி சொல்றதுக்கு நிறையவுக்கு இருக்கு. படம் வந்து மணிரத்னம் சார் எடுத்திருக்காரு. படம் வந்து இது வரைக்கும் சிம்பு சார் காம்பினேஷனும் மணிரத்னம் சார் காம்பினேஷனும் வந்தது கிடையாது. பட் எதுவுமே சொல்லக்கூடாது. அது எதா இருந்தாலும் தியேட்டர்ல பாத்துக்கலாம். நன்றி. ஓகேண்ணா ஓகேண்ணா. உங்ககிட்டே நான் கேட்கறேன், நீங்க எஸ்டிஆர் தானே? அப்போ நான் உங்ககிட்டே கேட்கறேன், கமல்ஹாசன் நானே வச்சுக்கீங்க. இப்போ எல்லா தியேட்டர்லயும் சிலம்பரசன் பேரை தான் சொல்றாங்க அப்படின்ற போது உங்களுடைய பூஸ்ட் பம்ப் எப்படி இருக்கு எல்லா தியேட்டர்லயும் அப்படின்னு எஸ்டிஆரை பார்த்து நம்ம கமல்ஹாசன் கேட்டாருன்னா உங்களுடைய இல்லை, என்னோட பையன் மாரி தான் சிலம்பரசனும். அதனால வந்து அதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அவரு வந்து சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்க சைல்டு ஆர்டிஸ்ட் என்ன மாரி அப்படிங்கிறது. இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னே வேற எதனா ஜேர்னி உங்களுக்கு ஞாபகம் வருது? அந்த படத்தை பார்த்த ஒரு ஃபீல் வருதா? வேற எதனா படத்தை லிங்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல். நாயகன் படத்தை லிங்க் பண்ணி ஆமா, இந்த ரங்கராய சத்யநாயக்கர் வந்து நாயக்கர் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா அது 2 கண்டினியூஷன் படத்திலேயே சொல்லிட்டாங்க எஸ்டிஆர். ஃபுல்லாவே ஆக்ஷன் தான் அப்படிதான் இருக்கு. எல்லாருமே வந்து அந்த ரங்கராஜன் சொல்லு இனிமே நான் தான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீட் பம்ப்ல எல்லாருமே சொல்லிட்டு போறாங்க. அருமையா இருந்துச்சு. ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகி போச்சு. அந்த டைலாக் நம்ம ரசிகர்கள் சொல்ல முடியுமா உங்களால? ஒரு மாதிரி அவர் சொன்னா நல்லா இருக்குது. ஓகே, உங்களுடைய அவர் சொன்னா நல்லா தான் இருக்கும். தம்பி நீ சொல்லி பாரு, மக்களுக்கு என்ன சொல்றா நம்ம பார்க்கலாம். இனிமே நான் தான் இங்க ரங்கராய சக்திவேல். யார நடிச்சிருக்காங்க? நீ கமல்ஹாசன், எஸ்டிஆர், மெயின்லி த்ரிஷா, அப்புறம் விருமாண்டி படத்தோட நடிச்சிருப்பாங்க. அவங்க கேரக்டர்ஸ் பேசினா ஞாபகம் இல்லை. அவ்வளோ சிம்பிள் கதையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கதை இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? ஆனா ஃபர்ஸ்ட் கமல்ஹாசனும் சிம்புவும் பீக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸா இருக்க மாதிரி, அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி, கடைசி 2 பேரும் ஒன்னா சேர மாதிரி தான். ஓகே, சூப்பர்.